செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். சென்னையை அடுத்த பூந்தமல்லி கும்னாஞ்சாவடி செட்டித்தெருவில் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு அன்னதானமும் வழங்கினார்கள். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். ஓம் சக்தியே போற்றி, சமயபுரம் ஆரியே போற்றி, சமயபுரம் ஆரியே போற்றி, மங்களம் காப்பவளே போற்றி, மாங்கல்யம் அளிப்பவளே போற்றி. ஓம் சக்தியே போற்றி, சமயபுரம் ஆரியே போற்றி. கும்னாஞ்சாவடி செட்டித்தெருவு எல்லையில் அமர்ந்தவள் சமயபுரம் முத்து மாரியம்மன். தாண்டாக தோண்டி எங்கும் நிறைந்தவள் கும்னாஞ்சாவடி எல்லையிலே அமர்ந்தவள் நாகமாக உருவெடுத்து மக்களை காக்குகிறார். இங்கு நாடி வரும் மக்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தீர்ந்திடும். நம்பி வரலாம். ஏன்னா அம்மாவுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேரும். இது அம்மனுடைய அருள்வாக்கு. அம்மாவுக்கு இங்கே ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது தான். சமயபுரம் மாரியம்மன் சொன்னாலுமே அது தீச்சட்டி தான். பூக்குழி தீக்குழி அப்படின்வாங்க. பூச்சட்டி அம்மனுக்கு தீச்சட்டி அது எடுக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே 7ஆம் வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். வருஷம் 7ஆம் வாரம் திருவிழா நடக்கும். இப்போ அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதை அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் எல்லாரும் வரணும். அனைவரும் அம்மனுடைய அருளை பெற வேண்டும். அதனால் சமயபுரம் அம்மனையே சாட்சி. புத்தாக அமர்ந்தவள் இங்கே சமயபுரம் மாரியம்மன். இங்கே கீழே கருவறையில் அம்மா இருக்கா. புத்து பக்கத்தில் இருக்குது. மேலே கர்ப்பிணி அம்மன் இருக்கா. சமயபுரம் மாரியம்மன் இங்கே கர்ப்பிணியாக அமர்ந்தவர் தான். அதனால் இந்த அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு என்னென்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அம்மன் கையால் அந்த மூலிகையை போடுவோம். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்ணும். சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அம்மன் சமயபுரம் மாரியம்மன் சொன்னாலுமே கொஞ்சம் பேர் வித்தியாசமாக கேட்குறாங்க, இது என்ன அம்மா மாசமாக இருக்காங்களேன்னு. இந்த அம்மா சமயபுரம் மாரியம்மன் கர்ப்பிணியாக அமர்ந்த இடம். அதனால் இந்த அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு அதிகம். மாடியில் இருக்காங்க. இந்த கோயிலில் கீழே தரிசனம் பார்த்துட்டு மேலே போய் அனைவரும் பார்க்குறாங்க. அம்மாளுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெறல அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டுகிறேன். ஓம் சக்தியே போற்றி, சமயபுரம் மாரியே போற்றி.